வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்டரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்டரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்து நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்த வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 478 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 742 அப்படின்றது தான் வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து மோரோவர் வந்து சிமிலராக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த 24லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்பரை திருப்புவான். அதாவது 24 வந்து 42 கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம ஏ போர்டில் வந்து 7யும் பி போர்டில் வந்து 4 ஓகேங்களா 742 அப்படின்ற கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 42மே வந்து கேமில் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. 42 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா போன மாதம் வந்து 42 வந்து ஏபியில் வந்து 42 கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஏபியில் அடிக்கும் போது கண்டிப்பாக வந்து பிசிலையும் வந்து நமக்கு ஒரு 42 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் எப்போ வேணாலும் எடுத்த கேமில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த 47 இந்த 42 எடுக்கும்போது அந்த 47 எப்படி மிஸ் பண்ண தெரில. ஸோ அந்த 47 வந்து கரெக்டாக அவன் கேமில் எடுத்து ஆடி இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ஒரு 47 ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பிசியில் வந்து ஒரு 47. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 47. ஸோ அந்த 47 வந்து கரெக்டாக வந்து கேமில் நமக்கு போன மாதம் வந்து 2 வாட்டி வந்து பிசியில் 47. ஸோ அந்த பிசி 47 ஏசி 47ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏபியில் இந்த மாதம் கரெக்டாக ஒரு 47 எடுத்து சூப்பராக கேமில் வந்து ஆடிருக்கான். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்க்கும்போது நான் நேற்றுமே வந்து ஒரு நம்பர் வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது 52 ஓகேங்களா. ஸோ 52 வந்து அந்த கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதம் வந்து ஏபியில் ஒரு 53, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 51. ஸோ இதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு 52 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து நமக்கு 52 வந்து ஃபாலோஅப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து 52 மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நாளைக்கு வந்து பிசிலையுமே வந்து உங்களுக்கு ஒரு 52 வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் கெஸ்ஸிங்கில். சரிங்களா? அதோட இன்னொரு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 8 எங்கெல்லாம் வருதோ, அதாவது இங்கே பாருங்கள் அந்த சி போர்டில் வந்து 8 அப்படின்னு இல்லை பி போர்ட்லேயோ எங்கேயோ 8 வருது அப்படின்னா கண்டிப்பாக அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பரை வந்து அவன் பவர் நம்பராக வந்து திருப்பியிருப்பான். அந்த நம்பரை பார்க்கும்போது ஏன்னா போன மாதமும் அப்படி தான் அவன் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள் 87ன்னு அடிக்கும்போது கீழே வந்து 2 நம்பர் வந்து பவர் நம்பராக மாற்றி 22 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 08க்கு அந்த 0 வந்து பவர் நம்பராக மாற்றி 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இங்கேயுமே வந்து இந்த 68க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 13 வந்து டேரெக்டாக வந்து பவர் நம்பராக வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து அந்த 8 வரும்போதெல்லாம் மட்டுமே வந்து இந்த பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ஸோ 28 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 23. ஸோ அப்படி நாளைக்கு ஒரு வேளை இந்த 78க்கு கண்டிப்பாக வந்து ஒரு நம்பரை திருப்புறான் அப்படின்னா நமக்கு ஒரு 23 வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ 23 அப்படின்ற நம்பரையும் வந்து நான் உங்களுக்கு ஃபாலோஅப்பில் வந்து கொடுக்குறேன். எனக்கு பிசியில் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஏசியில் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஏபியில் ட்ரை பண்ணாலும் சரி, நாளைக்கு ஒரு 23க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அந்த 23க்குமே வந்து போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் 2 வாட்டி வந்து 23 வந்து அடிச்சிருக்கான். ஸோ 47 வந்து எப்படி பிசியில் வந்து 47 2 வாட்டி அடித்து இன்னைக்கு 47 வந்து ஏபியில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ அதே பேட்டர்னில் நமக்கு 23 அப்படின்னு பார்க்கும்போது 23 வந்து ஏசியில் வந்து 2 வாட்டி வந்து அடிச்சிருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிலையும் வந்து ஒரு வாட்டி அடிச்சிருக்கான். இந்த போன மாதம் வந்து 23 ஏசியில் வந்து 2 வாட்டி அடிச்சிருக்கான் 23. சரிங்களா. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு எப்படி வந்து 47 வந்து கரெக்டாக வந்து ஏபியில் அடித்தானோ அதே மாதிரி ஏசி 2 வாட்டி 23, ஏபிலையுமே 23. ஸோ நாளைக்கு ஒரு வேளை வந்து பிசியில் வந்து நமக்கு 23 வரலாம். ஓகேங்களா. ஸோ நல்ல நம்பரு. நாளைக்கு 23 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்காவான பேட்டர்னாக இருக்கும். ஸோ 23 அப்படின்னு வருதுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஏ போர்டு வந்து 8 வரத்துக்கு வாய்ப்பு. ஓகேங்களா. ஸோ 82 இல்லைனா வந்து நமக்கு ஒரு வேலை
ஏன்னா பிசி வந்து 23 தான் ஓகேங்களா. ஸோ 23 ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதம் ஏதோ ஒரு டேட்டில் வந்து பிசியில் 23 அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 23மே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 52மே பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் வந்து ஏசியில் வந்து ஒரு வாட்டி 52. ஸோ அந்த 52க்குமே வந்து நமக்கு ஒரு 52 வந்து பிசியில் வந்து அடிக்கணும். பிசியில் அடித்தாலும் சரி, இல்லை ஏபியில் அடித்தாலும் சரி, ஒரு 2க்கு வந்து கண்டிப்பாக வந்து 52 வந்து வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஏபியில் இல்லை பிசியில் வந்து 52க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசியுமே வந்து ஃபாலோஅப்பில் வந்து 52 வந்து கொடுக்குறேன். ஏன்னா 23, 52. ஸோ இன்னைக்கு பிசியில் வந்து 2 நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 52, 23 சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பருமே வந்து இந்த மந்த் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு டேட்டில் வந்து அடிக்க போகிறோம். ஸோ 23மே வந்து ஒரு நல்ல நம்பர் தான். ஸோ அந்த நம்பர் எடுத்து கேமில் வந்து ஆடுறீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு கேமாக இருக்கும். ஸோ ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் அதோட இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறான்னா கரெக்டாக வந்து ஒரு நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுறான். ஸோ அப்படி தான் வந்து நேற்று வந்து ஏ போர்டில் வந்து 7 வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் வந்து 48க்கு ஒரு 47 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான் ஓகேங்களா. ஸோ நமக்கு இன்னைக்கு அதாவது 487 தான் வந்து திருப்பி 478 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு நம்பரை ஸ்வாப் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரிப்பீட்டு. ஸோ அந்த 4 வரும்போது நமக்கு நாளைக்கு என்னென்ன நம்பருக்கு வந்து வாய்ப்பு அப்படின்னா ஏ போர்டுகளை வந்து 8, அப்படி இல்லைன்னா 1 சரிங்களா. ஸோ இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்து நாளைக்கு ஏ போர்டில் வந்து வரலாம். ஸோ இல்லை ஆல் பாக்ஸில் எதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகேங்களா. ஸோ 852, 823 ஓகேங்களா. இல்லை ஏ போர்டில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் ஆடிக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23, ஒரு 52 ஓகேங்களா. ஸோ கேமில் பேட்டர்னில் கரெக்டாக வந்து நிற்கிது. ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் வந்து ஏ போர்டில் வேறு ஏதாவது நம்பர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த கெஸ்ஸிங் முழுக்க முழுக்க என்னோட பேட்டர்ன், என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்களுக்கு என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.